ஏசப்பா நல்லவராகவே இருந்தார் சொல்றவங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து கைகளை நல்ல உயர்த்தி நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? என்னுடைய ஜெப வீட்டுக்கு கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன்றது நமக்கு வாக்குத்தத்தம். இவ்வளவு நேரம் என்ன கவலையோடு, என்ன பாரத்தோடு, வேதனையோடு, என்ன வாழ்க்கை, என்ன காரியம் அப்படியெல்லாம் நினைச்சு வந்திருந்தீங்கன்னா எல்லாத்தையும் இந்த ஒரு அடுத்த ஒரு ஒரு 3/4 மணி நேரம் தலையில இருந்து எல்லாத்தையும் கீழே எடுத்து வச்சுட்டு பக்கத்துல உள்ளவங்க முகத்தை பார்த்து இவ்வளவு கஷ்டப்பட்டு மலையில ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் ஆண்டவரை தேடி ஓடி வந்தீங்கல்ல, உங்க நம்பிக்கை வீணாகாது. உங்களை மகிழ பண்ணிதான் ஏசப்பா அனுப்ப போகிறார். இத உங்களுக்கு உங்க லாங்குவேஜ்ல எப்படி தெரியுமோ அப்படி திருப்பி பார்த்து முகத்தை பார்த்து சிரிச்சுட்டே சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் கைகளை அப்படிங்க பிடிச்சு உன் நம்பிக்கை வீண் போகாது, உன்னை ஏசப்பா இன்னைக்கு மகிழ பண்ணிதான் அனுப்ப போகிறார். கவலைப்படாதுன்னு சொல்லுங்க, சந்தோஷமா இருன்னு சொல்லுங்க. ஏசப்பா சந்தோஷம் தருகிறவர்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க பாப்போம், ஏசப்பா சந்தோஷம் தருகிறவர். சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, ஏசப்பா சந்தோஷம் தருகிற தேவன். வாசிங்க யோவான் 16வது அதிகாரம் 22வது வசனம். யோவான் 16:22. அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். என்ன ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு வசனம். அநேக நேரம் இதை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். அப்பாவுக்கு தெரியவே செய்யாது நான் என்ன பிரசங்கம் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். ஆனா என்னுடைய முக்காவாசி பிரசங்கத்தை பண்ணிட்டாங்க. ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல உண்மையுள்ள இருதயம் இருந்தது, ஆண்டவர் ஆசீர்வதித்தார்னு சொன்னாங்க. இப்ப இங்க நம்ம வாசிக்கிறோம், ஏசப்பா சொல்றாரு, இந்த நாள்ல நான் உங்களை காண்பேன், உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். அந்த சந்தோஷத்தை ஒருத்தனாலையும் உங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளவே முடியாது. சொல்றேன் உங்கள்கிட்ட, எதுக்கு எவன் நம்ம இருதயத்துல இருந்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எடுத்துக்கொள்றான்னு தெரியவே செய்யாது. ஆனா ஏசப்பா உங்க இருதயத்துல சந்தோஷம் தந்தா அத ஒரு மனுஷனாலையும் எந்த உலக காரியங்களினாலையும் அந்த சந்தோஷத்தை உங்க இருதயத்துல இருந்து கொடுக்கவே முடியாது. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதற்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு, உன்னை காண்பேன் இருக்கா? யோவான் 16:22 வாசிங்க. அதுபோல நீங்களும் இப்போ ஒருவேளை துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். நம்மள ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காரு, உலகத்துல பார்க்கிறபடி பார்க்க மாட்டாரு. சிலர் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, அவ ட்ரெஸ்ஸ பாரு, அவ ஹேர் ஸ்டைல பாரு, அவ முகத்தை பாரு, அவ கையில வச்சிருக்கிற திங்ஸ பாரு. நிறைய நேரங்கள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றையும் உங்கள்கிட்ட பார்ப்பாங்க. நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அனலைஸ் பண்ண உலகத்துல மனுஷங்க உண்டு. அது நம்ம நேச்சர். நம்மளாவே எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாலும் நம்மள அறியாம ஒருத்தர் முகத்தை பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கு, ஏதோ புதுசா வாங்கியிருப்பாங்களோ அப்படி தோணும். காலேஜுக்கு போகும்போது எனக்கு தெரியாத நான் கட்டியிருக்க புதுவாச்சுன்னு அதை சுத்தி வேலை பார்க்கறவங்க கேட்பாங்க, அக்ஷா புதுவாச்சா? அதை விட நம்ம மறந்தா கூட அடுத்தவங்க மறக்கிறது இல்லை. இப்படி எல்லாம் உலகம் இருக்கும். நம்மை காண்கிறவர் வேற விதமா காண்கிறார். நம்ம அநேக நேரங்கள்ல பயப்படுவோம், அவ்வளவுதானோ, எல்லாரும் நம்மள ரொம்ப கேவலமா நினைச்சிருவாங்களோ, நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிருமோ, இதுல ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, நடக்காத காரியங்களை நினைத்து அவ்வளவுதான் நம்மள எல்லாரும் ரொம்ப கேவலமா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி எல்லாம் யோசிப்போம். ஆனா ஏசப்பா வித்தியாசமா யோசிக்கிற தேவன். ஒரு நாள் ஒரு வனாந்திரத்துல எல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில
ஒரு கை குழந்தைய வச்சுட்டு ஆகார் அழுதா, போதும் கர்த்தாவே, என் பிள்ளை சாகிறத நான் பார்க்கல. கொடூரமான விஷயம். அவனுக்கு பசிக்குது, சாப்பாடு கொடுக்க இல்ல. அவனுக்கு தண்ணி தாகம் எடுக்குது, இந்த வனாந்திரத்துல தண்ணி இல்ல. ஆகார் அழுறான், போது கர்த்தாவே, நான் என் பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன், கொஞ்சம் தள்ளி பகடுக்க வச்சிருவேன். தூரமா வந்து நின்னு அழுறா. அப்போ ஒண்ணு கண்டுபிடிச்சா, ஆதியாகமம் 16வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா. என்ன ஒரு அழகான வேர்டு. நம்ம காண்பவரை நம்ம காணும்படியாக இந்த நாள்ல வந்திருக்கிறோம். நம்மை கண்டவர் உண்மை உள்ளவர். ஒருவேளை ஏசப்பா ஒரு நாள் நம்மளை காணாட்டா இந்த இடத்துல வந்து இருக்கவே மாட்டோம். ரொம்ப மழை, ஆனா ரொம்ப தூரத்துல உள்ள அவ்வளவு பேரை ஏசப்பா பத்திரமாய் நமக்கு இன்னைக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லலாம், எங்க அப்பா திட்ட மாட்டாங்க. ஏன் போன் பண்ணி சர்ச்சில் காணல என்னன்னு கேட்டா, வெளியே இறங்க முடியாத மழை பாஸ்டர்னு சொன்னா ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. இன்னைக்கு திட்ட மாட்டாங்க வரலன்னா. அவ்வளவு எக்ஸ்கியூஸ் சொல்லலான்னு ஒரு ஆப்ஷன் இருந்தும் இல்ல, நாம் பார்க்க போகிறவர் வேற ஒருத்தர், அவர் என்ன கண்டவர்னு வந்த எல்லாரையும் ஏசப்பா சந்தோஷப்படுத்தி அனுப்புவார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? நல்ல மழை, அமைதியா இருக்கீங்கன்னா தூங்கிடுவீங்க. அதனால ஏசப்பா உங்களுக்கு வார்த்தையை தந்தா கைகளை தட்டி ஏசப்பாவை நீங்க எல்லாரும் துதிக்கிறவர்களா இருக்கணும். உடனே ஒரு கவலை வந்தோடனே நம்ம இருதயத்துல ஒரு பாடல்லாம் ஞாபகம் வரும். இருதயம் நொறுங்கிட்டீங்க, யாராவது ரொம்ப தப்பா பேசிட்டாங்க, ஃபுல்லா வீட்டுல குழப்பம். அஞ்சனா ரொம்ப எப்போ சிரிச்சுக்கிட்டே இருப்பா. அஞ்சனா கவலைப்பட்டு பார்க்கவே முடியாது. அவ வருத்தத்துல வேர்ட்ஸ் எல்லாம் திணறிச்சு. என் பிள்ளைகள் 2 பேருக்கும் சொகல்ல மாறி மாறி இப்படி வந்துட்டு இருக்கு. மழையும் வந்துச்சு, திருப்பியும் வந்துடக்கூடாது ஜோப்னுங்க. இருதயத்தின் நோவுகள் பெருகும் போது ஏசப்பா என் இருதயம் யாருக்கு தெரியும்? பாடி இருக்கீங்களா இந்த பாட்டு? நெஞ்சின் நோவுகள் அதை மிஞ்சும் பாருங்கள், தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே. பாடி இருக்கீங்களா இன்னைக்காவது? எல்லாரும் கவலை வரும்போது பாடுற பாட்டு இல்லையா? இருதயம் நொந்துச்சு, ஆண்டவரே இதுக்கு மேல தஞ்சமே இல்ல ஒருத்தரும். அநேக நேரங்கள்ல இந்த பாதை வழியா நம்ம எல்லாரும் கடந்து வந்திருப்போம். இன்னைக்கு ஏசப்பா சொல்றாங்க, எல்லாவற்றையும் காண்கிற தேவன் நான். நம்ம கூட மறந்துருவோம் நம்ம பட்ட கஷ்டத்தை எல்லாம். கஷ்டத்துல இருந்து ஏசப்பா விடுவித்த உடனே பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறந்துருப்போம். ஆனா ஏசப்பா மறக்காத தேவன். ஏசப்பா சொல்லியிருக்காங்க, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்வேன், உன் இருதயம் சந்தோஷப்படும். அந்த சந்தோஷத்தை ஒருத்தரும் உன்கிட்ட இருந்து எடுக்க முடியாதுன்னு இன்றைய நாள்ல ஏசப்பா ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை நம்ம எல்லாருக்கும் தர்றாங்க. எல்லாரும் கைகளை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? ஏசப்பா சந்தோஷம் தரும்போது எப்படி பாடணும்னா, சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே, என்னை ரட்சித்தா பெற்றதா நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணியே, பேரன்பு பொங்க என்று பாடுவே, ஆனந்தம் எல்லாரும் கைகளை தட்டி சந்தோஷமா துன்பங்கள் யாவுமே புனிதமாய் நீங்குதே, இன்ப இயேசு நாமத்தில் துன்பங்கள் யாவுமே புனிதமாய் நீங்குதே, இன்ப இயேசு நாமத்தில் பேரின்ப கீதம் என்னில் பொங்குதே, போன நாட்கள் என்னை
துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 5வது வசனம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். அவ்வளவு அழகான வசனம். அவர் நம்ம இருதயத்தை எப்படி சந்தோஷப்படுத்துவார்னா, நம்ம விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்டு நம்மை குணமாக்குகிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லாமா? முதல் காரியம், உன் கண்ணீரை கண்டு. கண்ணீரோடு ஏசப்பாவுடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கும் போது, அவருடைய விண்ணப்பங்களை அவரிடத்துல நம்ம ஏறெடுக்கும் போது, நம்மை கண்ணீரை காண்கிற தேவன் கண்ணீரை கண்டு விண்ணப்பத்தை கேட்டு நம்மை குணமாக்குகிற தேவனாயிருக்கிறார். நம்ம இருதயத்தை அவர் எப்படி சந்தோஷப்படுத்துவார்னா, நம்மை குணமாக்கி சந்தோஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். 2வது காரியம், ஏசாயா 38வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். ஏசாயா 38:5. நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷத்தை கூட்டுவேன். எத்தனை பேருக்கு பயமா இருக்கு? என் பிள்ளைகளுடைய நன்மையெல்லாம் காணாம போயிருவனோ? அப்படி இருக்கா? எல்லாருக்கும் இருக்கா? நிறைய பேருக்கு இருக்கா? பயமே படாதீங்க. விண்ணப்பம் கண்ணீர் ஆண்டவர்கிட்ட வச்சீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, எசேக்கியாவுடைய விண்ணப்பத்தை கண்ணீரையும் கண்ட தேவன் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார. நாட்கள் தேவனுடைய கரத்துல இருக்கிறது. உலகத்துல இங்க இது நடந்துச்சு, அங்க இது நடந்துச்சு, எல்லாரும் எல்லாம் சொல்லட்டும். இவ்வளவு ஸ்ட்ராங்கான பீப்புள் எல்லாம் இறந்து போனாங்க, இப்படி எல்லாம் நடந்துச்சு. எங்க எது நடந்தாலும் நம்ம ஆயுள் தேவனுடைய கரத்துல இருக்கிறது. ஏசப்பாவிடத்துல நம்ம விண்ணப்பத்தை வைத்தா, கண்ணீர் அவருடைய சமூகத்துல ஊற்றினா, நீடித்த நாட்களால் நம்மை திருப்தியாக்கி சந்தோஷப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். 3வது காரியம், 1 சாமுவேல் 16வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். நமக்கு எல்லாருக்கும் ஆசை தேவன் நம்மை சந்தோஷப்படுத்தணும்னு. எத்தனை பேருக்கு இங்க ஆசை? இந்த நாள்ல ஏசப்பா இந்த சந்தோஷப்படுத்தினா அனுப்பணும். அந்த சந்தோஷத்தை ஒன்றும் உலகத்துல உள்ள ஒன்றும் ஒரு மனிதனை எடுத்துக்கொள்ள கூடாது. எத்தனை பேருக்கு ஆசை? இவ்வளவு பேருக்கு தானா? சத்தமே இல்ல, எல்லாருக்கும் ஆசை. அப்ப தூக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் முடிச்சு பார்த்தாச்சு. உங்களை நான் இன்னைக்கு குறை சொல்லல. அழகான கிளைமேட், நல்ல மழை, நல்லா இருக்கு, அதனால தூக்கம் வந்திருக்கலாம். ஆனா எல்லாரும் யாருக்கெல்லாம் வேணும்னு எழுப்பி கையை துயர்த்தி அலையா சொல்லியாச்சு. ஆனா ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க? அதை தர்றதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் ஒன்ன காண்பேன். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு. மனுஷன் ஒருவேளை பணக்காரங்களா இருந்தாதான் பிடிக்கும், ரொம்ப அழகா இருந்தாதான் பிடிக்கும், கலரா இருந்தாதான் பிடிக்கும். ஃப்ரெடி அடிக்கடி சொல்லுவான், கலரா இருந்தாதான் எல்லாருக்கும் பிடிக்குது. அந்த மிஸ் அப்படி சொன்னாங்க, இந்த மிஸ் இப்படி சொன்னாங்க, இவன் ஃப்ரெண்டு கலரா இருந்தாதான் பிடிப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. நானும் சொல்லியிருக்கேன் நிறைய நாட்கள்ல. முன்னாடி விவரம் இல்லாத டைம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனா
அப்படி இல்லை. நம்ம ஏசப்பா அப்படி பார்க்கிறவர் இல்லை. பணக்காரங்களை தான் ஏசப்பாவுக்கு பிடிக்குமா? இல்ல. பாவி பரிசுத்தமானவங்களை தான் ஏசப்பாவுக்கு பிடிக்குமா? அப்படி இல்லை. எந்த பாவி ஆனாலும் தள்ள மாட்டேன்னு சொன்னவர் நம்ம ஏசப்பா. எந்த கலரோ, நல்லவங்களோ கெட்டவங்களோ, அப்பா சொன்னாங்க தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்ல. ஏசப்பாவுக்கு தெரியும் நம்மகிட்ட நிறைய தப்புண்டு. நம்ம ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிடுவோம், எல்லாம் ஆண்டவர் தந்தோட கொஞ்சம் மறந்துருவோம். ஆண்டவர் வாஞ்சியா இருப்போம், ஏசப்பா எல்லாம் தந்த உடனே எல்லாம் நானும் கஷ்டப்பட்டுதான் மேல வந்தேன்னு சொல்லிடுவோம் லைட்டா. அது நம்முடைய மனுஷ இயல்பு. கஷ்டப்பட்டுதான் நாங்க இந்த லெவலுக்கு வந்தோம் அப்படின்னு நம்ம வாய் தவறி வந்துரும். ஆனா மனுஷன் பார்க்கிறபடி பாராத தேவன். மனுஷன் வேற விதமா பார்ப்பான், ஏசப்பா நம்ம இருதயத்தை பார்ப்பார். மனுஷன் என்ன சொல்லிட்டு போட்டு ஒரு 50,000 ரூபாய் கடன் கேட்பான், நீங்க கொடுக்காம இருப்பாரு, உங்களை பத்தி எவ்வளவு தப்பு தப்பா பேசுவான் தெரியுமா? ரொம்ப தப்பு தப்பா பேசுவான். ஒரு அயன் பண்றவனா இருக்கட்டும், எப்பவும் 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்பான். நீங்க ஒரு நாள் முடிச்சுடுவீங்க, இவனே குடிக்கிறான், இவனுக்கு எதுக்கு கொடுக்கணும், அடுத்த நாள் அடுத்தவன்ட்ட போய் உங்களை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருப்பான். உங்ககிட்ட இருந்து தான் நன்மை எல்லாம் வாங்கியிருப்பான், இந்த நாள் வாங்கினதெல்லாம் மறந்து போயிருக்கும். மனுஷன் அப்படி. ஆனா ஏசப்பா அப்படி இல்ல. மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், என்னுடைய ஏசப்பா இருதயத்தை பார்த்து சந்தோஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? நீதிமொழிகள் 4வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், ஜீவ ஊற்று புறப்படும், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். உன் இருதயத்தை சந்தோஷப்படுத்துவேன்னு ஏசப்பா சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி சொன்னாங்க நான் உன்னை பார்ப்பேன்னு. இருதயம் எப்படி இருக்கு? எல்லாம் காவல் செய்யறது சரிதான். ஆண்டவருக்காக ஓடி ஓடி நம்ம ஆண்டவருடைய பாத வழியில வந்து இருக்கிறது சரிதான். ஆண்டவரிடத்துல விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறது சரிதான். என்ன செய்தாலும் நம்ம இருதயத்தை ஏசப்பா எல்லா ஆசீர்வாதங்களினாலும் சந்தோஷப்படுத்தினா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காங்க? எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் இருந்து ஜீவ ஊற்று வருமா. நம்ம ஏசப்பா நம்மை காண்கிற தேவன், நம்ம ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். ஒருவேளை மனுஷன் பார்க்க தெரியாதா இருக்கும். ஒருத்தருடைய இருதயம் எப்படி இருக்கும், ஏன் இருதயம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியவே செய்யாது. ஒருவேளை நான் பேசுறத வச்சோ, நான் கோவப்படுறத வச்சோ, நான் சிரிக்கிறத வச்சோ ஒவ்வொருத்தருக்கும் என்னை பற்றி ஒவ்வொரு காரியம் இருக்குமா இருக்கலாம். ஆனா ஏன் ஏசப்பாவுக்கு என் இருதயத்துல எவ்வளவு திமிர் உண்டு, எவ்வளவு மதியீனம் உண்டு, எவ்வளவு கோபம் உண்டுன்னு ஒருவேளை எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு ஒரு 50% தெரியுமா இருக்கும், 100%ம் ஏசப்பாவுக்கு தெரியும். அதனால ஏசப்பா சொல்லியிருக்காங்க எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து கொள்ளணுமா. ஆராய்ந்து அறிகிற தேவன் எல்லா இருதயங்களை அறிந்திருக்கிறார். என்னை காண்பவரே தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். நான் அமர்ந்தாலும் நான் எழுந்தாலும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? ஏசப்பாவுக்கு என்ன தெரியும்? அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கா? இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, என் இருதயம் ஏசப்பாவுக்கு தெரியும். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் விடுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. என்னை காண்பவரே நீலம் காண்பவரே, என்னை காண்பவரே
தினம் காப்பவரே. மத்தேயு 5வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் சொல்லுகிறது, சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு, சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்களாம். நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? நம்மை காண்கிற தேவனுக்கு முன்பாக எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. நம்ம இருதயம் சுத்தமா இருக்கணும். ஏசப்பாவுடைய சந்தோஷம் நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஒருவரை எடுத்துக்கொள்ளாத சந்தோஷத்தை தருவேன்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. அதற்கு முன்பதாக நம்ம இருதயத்தை காண்கிற தேவனுடைய சந்தோஷம் நம்ம இருதயத்துல இருக்கணும்னா முதல் காரியம் ஏசப்பா சொன்னாங்க, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். இரண்டாவது, சுத்த இருதயம் வேணும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். மூன்றாவது காரியம் பிரசங்கி 11வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது. பிரசங்கி 11:9, வாலிபனே உன் இளமையில சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாய தீர்ப்பின் நாளிலே கொண்டு நிறுத்துவார், நியாயத்துல கொண்டு நிறுத்துவார் என்பதை அறி. வாலிபன்னா இது கல்யாணம் பண்ணாத பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்லல. இந்த வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னா நம்ம எல்லாருக்கும் இப்ப நல்ல தெம்பு இருக்கு, நமக்கு நல்ல ரத்த ஓட்டம் இருக்கு, நம்ம யாரும் வெற்றிடன் இல்ல, நல்ல நடக்கிறோம், நல்ல ஒரு இது இருக்கு, நல்ல எந்த காரியம் வேணாலும் நமக்கு செய்யலாம். இப்படிப்பட்ட நல்ல ஸ்டேஜ்ல ஒன்னு அறியணுமா? என்னது? இருதயத்தின் காட்சிகளில் எல்லாம் நட. உன் இருதயம் என்னெல்லாம் சந்தோஷப்படுமோ அதெல்லாம் செய்யி. ஆனா ஒண்ணு மாத்திரம் ஞாபகம் வச்சுக்க, நீ என்னெல்லாம் செய்கிறியோ ஆண்டவர் ஒரு நாள் நியாயத்துல கொண்டு நிறுத்துவாராம். நியாயத்திலே கொண்டு நிறுத்துகிற தேவன். ஒருவேளை இந்த நேரம் நான் பேசுகிறது அது எங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். இந்த பிரசங்கத்தை எழுதும் போது முதலாவது என்னுடைய இருதயம் அதிகமாய் குத்தப்பட்டது. ஏசப்பா என் கூட தான் முதல்ல பேசினாங்க. இருதயம் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செய்துரும். வேதம் சொல்லுகிறது, இருதயமோ மகா திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா. இருதயம் எப்படிப்பட்டதா? திருக்குள்ளது. அது என்ன பண்ணுது, என்ன செய்யுதுன்னு ஒருத்தரும் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு பயங்கரமான கேவலமானதா. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. மகா கேடுள்ள ஒரு காரியம் உடம்புல இருக்குன்னா அது என்னது? இருதயம். நமக்கு தெரியும் அது கேடுள்ளதுதான். ஆனா ஏசப்பா சுத்தமா எதை மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் பார்க்கும் போது நான் அவனை பார்த்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன்னு சொன்னாங்க. ஏசப்பா பார்க்கும் போது இன்னைக்கு நமக்கு ஏசப்பா உணர்த்துறாங்கன்னா என் இருதயம் எப்படி இருக்கு ஆண்டவருக்குள்ள? மகா திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்குதா? சுத்த இருதயமா இருக்குதா? இந்த நாள்ல, இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த வாரத்தின் முதல் நாள் ஏசப்பா அவருடைய பாதவடியில நம்ம கூடி வர செய்திருக்காங்க. நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன்னு வாக்கு தந்திருக்காங்க. அந்த ஒருத்தனும் இருதயத்தில இருந்து எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி உன் இருதயம் எப்படி இருக்கு? உங்க இருதயத்துல கை வச்சு பாருங்க பாப்பா. ஏசப்பா என் இருதயம் எப்படி இருக்கான்றது நீர் விரும்புகிற இருதயமா இருக்கா? நீங்க பாக்குறீங்கல்ல, நீங்க சொல்லி இருக்கீங்க உன்னை காணுவேன்னு. எப்படி இருக்கு? அப்படி இருதயத்துல கை வைத்து ஒரு நிமிஷம் எப்படி இருக்கு? யாருக்காவது ஏசப்பா ஏதாவது காரியங்களை வளர்த்துறாங்கன்னா இன்றைக்கு அதை இருதயத்துல இருந்து கீழே தூக்கி வச்சுட்டீங்கன்னா அதை சுத்த இருதயமாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 119:36 வசனம் இப்படி சொல்லுகிறது, என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாறுபடி செய்யும். முதல்ல திருக்குள்ள கேடுள்ள இருதயம் வேண்டாம், சுத்த இருதயத்தை தாரோன்னு ஜெபிக்கணும். ரெண்டாவது, என் இருதயம் பொருளாசைய மட்டும் சாராம உங்களுடைய சாட்சிகளை சாறுபடி செய்யுங்கப்பா.
பொருள் எப்போ நீங்க சம்பாதிக்கலாம், நீங்க கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறது தேவனுடைய காரியம். கொஞ்சத்துல உண்மையா இருந்தீங்கன்னா அநேகத்தின் மேல அதிபதியாக ஏசப்பாக்குவார். ஒருவேளை அநேகத்தின் மேல அதிபதியா நீங்க இதுவரைக்கும் இல்லைன்னா ஆண்டவருக்கு உண்மையா இருந்து பாருங்க. என் வாழ்க்கையில நான் அதை அனுபவிச்சிருக்கேன். எனக்கு அந்த காரியத்தை எங்க அப்பா பாஸ்டரா இருந்த பிறகும் அதை சொல்லி தந்தது என்னுடைய ஹஸ்பண்ட். நான் ஒரு காலத்துல 250 ரூபாய்க்கு செடி தொட்டிய வித்து அதை கொண்டு ஆண்டவருடைய பாதபடியில உண்மையா இருந்தேன். இப்ப கணக்கு எண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறாருன்னு ஒரு நாள் எனக்கு சொல்லி தந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் கரெக்டா அவங்க சொல்றதே எடுத்து கொடுத்துருவேன். இது இவ்வளவுதானே, இது இவ்வளவுதானே அப்படி கணக்கே கேட்க மாட்டேன். காரணம் என்னன்னா, ஆண்டவருக்கு என்னைக்கு உண்மையா இருக்க தொடங்குறோமோ அன்னையில இருந்து ஏசப்பா நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஒருவேளை 50 ரூபாய் ஆண்டவர் தெரிந்து திருடி வச்சோம்னா 500 ரூபாய் ஹாஸ்பிட்டல் போகுது நமக்கு, இல்லைன்னா ஏதோ ஒரு காரியத்துல போகுது, நம்ம கண்டுகிட்டதே இல்லை. ஒருவேளை இன்னைக்கு வர நம்ம இருதயம் அப்படி இருந்ததுன்னா இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, ஏசப்பா நான் உமக்கு உண்மையா இருப்பேன், உங்களுடைய சாட்சிகள்ல உண்மையா இருப்பேன், என் இருதயத்தின் காரியங்களை நீங்க சந்தோஷப்படுத்த வல்லவர், என்ன நீங்க அப்படி ஆசீர்வதிக்கணும் இன்னைக்கு முடிவு பண்ணீங்கன்னா ஏசப்பா காண்கிற தேவன் உன் இருதயத்தை சந்தோஷமடையும்படி செய்து அதை ஒருவனையும் திருட விட மாட்டேன்னு நமக்கு இந்த நாள்ல வாக்கு பண்ணுகிறார். எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனத்துல திருக்குள்ள இருதயத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. அதை விட்டு விலகி சுத்த எல்லாவற்றையும் பார்க்கிலும், உடம்புல உள்ள எல்லா அவயவத்தை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? யாருக்காவது தெரியுமா? வேதமே சொல்லி இருக்கிறது. அறியத்தக்கவன் யார்? யாருக்கும் தெரியாது. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க இருதயத்துல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. அதனாலதான் எல்லா அவயவத்தை பார்க்கலும் ஏசப்பா அந்த இருதயத்தை, உலகத்துல இந்த வேத பகுதியில இருதயத்தையும் நாக்கையும் பற்றி ஏசப்பா நிறைய நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த வேதத்துல அநேக காரியம் இருதயத்தையும் நாக்கையும் பற்றி இருக்கு. நம்ம முழு ஆயுள் சக்கரத்தை கரைப்படுத்துகிறது எது? சத்தமா எல்லாருக்கும் முடிச்சிருக்கீங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். முழு ஆயுளையும் கரைப்படுத்துகிற நாக்கு இருதயம் சொல்றதுதான் கேட்கும். இருதயத்தின் நிறைவினால வாய் பேச. லூக்கா 6வது அதிகாரம் 45வது வசனம் அப்படிதான் சொல்லி இருக்கு. இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். அப்ப இருதயம் நல்லா இருந்தா நம்முடைய நாவு நல்லத பேசும். நம்ம இருதயத்தையும் நாவையும் கண்ட்ரோல் பண்ணிட்டா தேவன் காண்கிற தேவன் நம்ம இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 28வது அதிகாரம் 7வது வசனம், கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருக்கு. எத்தனை பேருக்கு இருதயம் அவரை நம்பி இருக்கு? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஏசப்பா உங்க இருதயத்தை பார்க்கும் போது உங்க இருதயம் அவரை நம்பி இருந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கையில சகல ஆசீர்வாதங்களையும் செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். செய்திருக்காரா? வேதத்துல அந்தாண்டு ஒரு அம்மா இருந்தாங்க. ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல, வருஷந்தோறும் ஆனா சர்ச்சைக்கு போயிட்டே இருக்காங்க. ரொம்ப வருஷமா இல்ல. சக்களத்தி அவளோட கோ சிஸ்டர் அவளை கிண்டல் பண்றா. என்னம்மா நீனும் கோயிலுக்கு வர, உனக்கு பிள்ளையே இல்ல பாரு அப்படின்னு ரொம்ப கேவலமா பேசுறா. நெடுங்காலம் ஆயிடுச்சு. இருதயத்தை அறிகிற தேவன் ஒரு நாள் அழுதான். இதுக்கு மேல எனக்கு தாங்க முடியல ஏசப்பா, நல்லா அழுதான். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற தேவன், அன்னாளின் இருதயத்தை பார்த்த தேவன். அன்னாளின் முகத்தை பார்த்து ஏலி சொன்னாரு, நீ குடிச்சிட்டு இருக்கேன்னு. அன்னாளுக்கு இருதயத்தை பார்த்த ஏசப்பா அழகான சாமுவேலை கொடுத்தார். அந்த தேவன் உங்களுடைய இருதயத்தையும் சந்தோஷப்படுத்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படி இருக்கிறது, நெடுநாளாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், ஆனா விரும்பினது வரும்போதோ
ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஜீவ விருட்சம் போல உள்ள சந்தோஷத்தினால உங்களை நிறைய தேவன் நல்லவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? கடைசியா ஒரு காரியம் சொல்லுகிறேன். நம்முடைய இருதய நாம் எல்லா ஆண்டவருக்குள்ள சுத்தப்படுத்தல சரிதான். வேதத்துல அநேகர் வாய்னாலும் இருதயத்தினாலும் கெட்டவங்களும் இருக்காங்க, உயர்ந்தவங்களும் இருக்காங்க. இந்த நாளில ஏசப்பா நம்ம இந்த சபையில கொண்டு வைத்திருக்கிறாங்க. இந்த நாளில நம்ம ஒவ்வொருத்தரும் உணர்வுள்ளவர்களாய் தான் இந்த இடத்துல இருந்து கடந்து போகணும். இருதயத்துல ஒருவேளை சந்தோஷம் இல்லாம ஏதாவது குத்தலோட இருந்தா இந்த நாளில சொல்லணும், ஏசப்பா இன்னைக்கு நீங்க சந்தோஷத்தோட தான் அனுப்பணும். அந்த சந்தோஷத்தை ஒருத்தரையும் எடுக்க முடியாது. நேபுகாத் நேச்சார் இருதயத்துல பெருமை ஜாஸ்தி ஆயிடுச்சு. டைம் ஆயிட்டு வசனம் சொல்ல நேரம் இல்ல. வீட்டுல போய் நீங்க வாசிங்க. தானியேல் 4வது அதிகாரம் 31வது வசனத்துல இருக்கு. இருதயம் பெருமை. இது என் வல்லமையின் பராக்கிரமத்திற்கென்று நான் கட்டின மகாபாபிலோன். எனக்கு அது முடியும், இதுக்கு முடியும், இவ்வளவு படிச்சிருக்கேன், இவ்வளவு வச்சிருக்கேன், இதெல்லாம் செய்திருக்கேன். இருதயத்தின் பெருமை. டக்குன்னு ஏசப்பா அடிச்சு கோவை மாட்ட மாதிரி புல்லமைன்னு வச்சுட்டாங்க. ஒருவேளை இருதயத்தின் மேட்டிமையோ பெருமையோ இருந்ததா இன்னைக்கு இந்த சபையில இருக்கிற எல்லாரும் இங்கேயோ வச்சுட்டு போயிருந்தோம். இன்னைக்கு ஆண்டவர் என்ன உணர்த்துனீங்கப்பா, என் வாயினால நான் பெருமையான காரியங்கள் பேசுனது உண்டுன்னா நேபுகாத் நேச்சார போல என்ன யாருன்னு தெரியுமா அப்படின்னு நான் கேட்டது உண்டு. நான் எங்க மன்னிங்க ஆண்டவரே, நான் இன்னைக்கு இந்த சபையில ஜெபிக்கிற நான் உணர்வுள்ளவனா என் இருதயத்தை சுத்தப்படுத்த விரும்புறேன். இரண்டாவது காரியம், தாவீது பாவம் செய்தார். பாவம் செய்தது என்னவோ தாவீது தான். அடி வாங்கினது பிள்ளை. பிள்ளைக்காக போய் நின்னாரு. ஆண்டவரே, என் பிள்ளை கஷ்டப்படுறான், சாகக்கூடாது, ஏசப்பா நீங்க காத்து எனக்கு உயிரோட தரணும்னு தாவீது ஏசப்பாவுக்கு இருதயத்திற்கு உகந்த தாசன் தான். ஆனா ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. தாவீதை அவர் அழைத்தது உண்மை, ராஜாவாய் உயர்த்தினது உண்மை. ஒருவேளை நம்ம நினைப்போம், நான் நிறைய ஜோம்ன்ற ஆண்டவருக்குள்ள இருக்கேன், அதனால ஆண்டவர் நான் என்ன தப்பு பண்ணாலும் கண்டுக்க மாட்டார். இல்ல, தாவீத மனதுக்கு உகந்தவன் ஏன் தாசன்னு சொன்னாரு. ஆனா தப்பு செய்தப்ப பிள்ளைய அடித்து போட்டார். பிள்ளை செத்து போச்சு. தாவீது அதுக்கு பிறகு அறிக்கை பண்ணுகிறார், நான் துர்குணத்தில் ஒருவன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், நான் செய்ததெல்லாம் தப்புதான், இருதயத்துல உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கருணத்துல இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எனக்கு போதித்தரணும்னு அழுதாரு. பிள்ளை செத்து போச்சு. ஒருவேளை இந்த நாள் ஏசப்பா உணர்த்தினா இருதயத்துல ஏதாவது கரைகள் இருந்தா, அதனால யாருக்காவது ஏதாவது கஷ்டங்கள் வந்திருந்தா, ஐயோ நான் நல்லாதான் இருக்கேன், என் இருதயம் நல்லதுதான் அப்படின்னு சொல்லாம இந்த நாள்ல தேவனுடைய சமூகத்துல ஏசப்பா இன்னைக்கு என் இருதயத்தை நீங்க சுத்தப்படுத்தணும். இதனால எந்த காரியமும் ஒருவேளை உங்க குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை ஏசப்பா உங்க கரத்துல வைத்திருந்தா இன்னைக்கு உங்க இருதயத்தை சுத்தப்படுத்தும்படியாக ஏசப்பா இந்த நாள்ல இங்க அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். மறைவான குற்றங்கள் யாரும் பார்க்கல, அந்த குற்றங்களுக்கு நீங்களாக்கும்படியாய் இருதயத்தை ஏசப்பாவுடைய பாதபடியில வைக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆபிரகாமுக்கு ஏசப்பா வாக்கு பண்ணினார், 25 வருஷம் விசுவாசத்துல நிலைத்திருந்தான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். எனக்கு ஒரே டவுட், தருமைன்னு சொன்னா ஏசப்பா டக்குன்னு கொடுக்க வேண்டியதானே? எவ்வளவு தாமதம்? ஆல்ரெடி 75 வயசு சாராளுக்கு, 100 வயசு ஆபிரகாமுக்கு. தருவேன்னு சொன்னது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்திருந்தா கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியா அந்த பிள்ளையெல்லாம் பார்த்திருக்கலாம், அப்படிதானே? ஆதியாகமம் 18வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, இத சொல்லி தேவதூதர் மூலமா இந்த விஷயத்தை சாராள்கிட்ட சொல்றாங்க, ஏசப்பா உனக்கு ஒரு பிள்ளைய தருவேன்னு. அப்ப சாராள் என்ன சொன்னாங்களா? நகைத்தாள். பிள்ளைங்களுக்கு எல்லாம் வசனம் அப்படி ஃபிங்கர் டிப்ல தெரியுது. ஆண்டவரை நான் நஞ்சுல இருந்தே துதிக்கிறேன், நல்ல வேதம் தெரிஞ்சவர்களுக்காக. நம்முடைய சபையில அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஏசப்பா வைத்திருக்கிறதுனால சாராள் நகைத்தாளும். எப்படி? நான் பாட்டி, நான் கிழவியா இருக்க, எனக்கு உள்ளத்துல அவளுக்கு உள்ளத்துல ஒரு இது, ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ, ஆண்டவர் சொன்னாருன்றத மறந்துட்டு
ஏசப்பா காண்பித்து கொடுத்த, ஆனா ஆண்டவருடைய எல்லா காரியமும் சாராளுக்கு தெரியும். ஏசப்பா சகலத்தையும் செய்ய வல்லவர்னு ஆண்டவருக்கு சாராளுக்கு தெரியும். இருந்தாலும் சாராள் என்ன பண்ணானா, இருதயத்துக்குள்ள நகைத்தாள். அவ இருதயத்துக்குள்ள நகைத்தாள்னா அவ நினைச்சா, ஆனா ஆண்டவருக்கு அது தெரிஞ்சுச்சான். ஒருவேளை வெளிய வாயினால ஆண்டவரை நல்லா அறிக்கை பண்ணிட்டு இருதயத்துல இதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னீங்கன்னா, ஒருவேளை உங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப தாமதமா இருக்குமா? ஒருவேளை என் ஆசீர்வாதம் ஏன் ஆண்டவரே இவ்வளவு தாமதமா போகுது அப்படின்னு ஒரு இருதயத்தோட ஆண்டவருடைய சமூகத்துல இன்னைக்கு வந்திருந்தீங்கன்னா சொல்லுங்க, ஆண்டவரே இருதயத்தினால ஒருவேளை நான் உண்மை காயப்படுத்தி இருப்பேன், உங்க நம்பாம போயிருப்பேன். என் இருதயம் இன்னைக்கு நான் உண்மை நம்புகிறதற்கு என் இருதயத்தை உங்க கையில தருகிறேன். என் இருதயத்தை நீங்க என்ன இந்த நாளில சந்தோஷப்படுத்தணும். எல்லாரும் இன்னைக்கு இருதயத்துல உணர்வுள்ளவர்களாக ஏசப்பா இந்த நாள்ல நமக்கு வாக்கு பண்ணி இருக்காங்க. யோவான் 16வது அதிகாரம் 22வது வசனத்துல, நான் உன்னை காண்பேன், நான் உன்னை கண்டு உன்னை சந்தோஷப்படுத்துவேன். நான் உன்னை சந்தோஷப்படுத்தும் போது அந்த சந்தோஷத்தை ஒருத்தரும் இருதயத்துல இருந்து எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்னால உன்னை சந்தோஷப்படுத்துவேன். ஒருவேளை நம்ம கையிருப்பு ஒருவேளை சரியில்லாம இருக்கலாம். ஏதாவது காரியங்கள் ஆண்டவர் நம்மை சந்தோஷப்படுத்த நம்முடைய இருதயத்தை பார்க்கும் போது அது ஒருவேளை கேடுள்ள இருதயமா இருந்தா இந்த நாள்ல ஆண்டவருடைய சமூகத்துல உணர்வுள்ளவர்களா சொல்லணும், ஏசப்பா என் இருதயம் ஒரு வேலை கேடுள்ளதா இருந்தா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, பழங்குடியினர்கள்லாம் குரங்கு பிடிப்பாங்க. ஈஸியா குரங்கு மாட்டாது. சிங்கத்தை சிறுத்தையை கூட நீங்க பிடிச்சிடலாம், குரங்கு நீங்க பிடிக்கிறது கஷ்டம். நீங்க சாப்பாடு இப்படி கொடுத்தீங்கன்னா கொடுத்துச்சு இப்படி இங்க திரும்புறதுக்குள்ள அது கொண்டு மரத்துக்கு உச்சியில போயிடும். நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் அதை என்ன பண்ண முடியாதான், பிடிக்க முடியாதான். ஒரு தடவை ஒரு வேலை விரிச்சு வலைய விரிச்சு வச்சுட்டு இந்த குரங்கு பிடிக்க ட்ரை பண்ணாராம். குரங்கு அதுல டான்ஸ் ஆடி விளையாடிக்கிட்டு இருந்துச்சான். எப்படி அந்த வலையில போய் அதுல ஜம்ப் பண்ணி திருப்பி மரத்துக்கு உச்சி கிளையில போய் சாடிரும். அப்படி ஒரு அழகான குரங்கு, குரங்குக்கு அப்படி ஒரு நேச்சர் உண்டு. பழங்குடியினர்கள் எப்படி பிடிக்க தொடங்கினாங்கன்னா ஒரு பெரிய பானையை செய்வாங்க. பானைக்கு உள்ள நிறைய நல்ல டெலிஷியஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைப்பாங்க. இது ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ் ஆதர் எழுதி இருந்தார். நல்ல டெலிஷியஸ் ஃப்ரூட்ஸ், நல்ல ஒரு சீப்பு பழம், நல்ல கண்ணுக்கு நல்ல பழப்பழன்னு இருக்கிற பழங்கள், ஆப்பிள், ஆரஞ்சு, இந்த மாதிரி பார்த்த உடனே அதை சாப்பிடணும்னு தோணுங்களே, அந்த மாதிரி அழகழகான பழங்கள் ஃபுட் எல்லாம் உள்ள வைப்பாங்க. வச்சுட்டு அந்த பெரிய பானைய நல்ல லேயர் கூட்டி 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 வெயிட்டா பண்ணுவாங்க. உள்ள கற்கள் எல்லாம் தூக்கி வச்சு வெயிட்டா பண்ணுவாங்க. பண்ணிக்கிட்டு அதனுடைய வாய் பகுதியை சின்னதா பண்ணுவாங்க. அந்த பானையுடைய வாய் பகுதி ரொம்ப கஷ்டப்பட்டுதான் கைய உள்ள போட்டு அந்த பலகாரங்களை எடுக்க முடியும். அப்படிதான் அந்த பானையை செய்வாங்க. பானை பெருசுதான், எத்தி பார்க்கும் குரங்கு, நல்ல மணக்கும் குரங்குக்கு, வாழைப்பழம் எல்லாம் உள்ள இருக்கு, நல்ல சாப்பிடலாம். பெரிய பானை நிறைய இருக்கு, இப்படி பார்க்கும். பார்த்துட்டு கைய பார்க்கும், கை சின்ன கை, அழகான கை. வாய் சின்னதா இருந்தாலும் கைய உள்ள போட்டு பழத்தை எடுத்துடலாம், ஆசையோட உள்ள போடும். எல்லாம் எடுக்கும், பெரிய பெரிய பழங்கள் எல்லாம் கைக்கு எவ்வளவு கிடைக்குமோ எல்லாம் எடுக்கும். எடுத்துட்டு வெளியே கையை எடுக்க ட்ரை பண்ணா கை வராது. உள்ள போகும்போது நூத்தி போட்டுடலாம், வெளியே வரும்போது கையில தான் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குல்ல, இருக்குதானே, இப்ப பழங்கள்லாம் இருக்கு. இப்ப வெளியே எடுக்கணுமா, கைய எடுக்க முடியாது. எடுக்கணும்னா அவ்வளவு திங்ஸையும் உள்ள போட்டுட்டுதான் கையை எடுக்கணும். அதுக்கு மனசு ஒத்துக்கிடாது, அதுக்கு இருதயம் ஒத்துக்கிடவே செய்யாது. நினைக்கும் ஒரு தடவை விட்டுட்டு போயிருவோமா அப்படின்னு இருதயம் நினைக்கும். ஆனா இருதயம் சொல்லும், அவ்வளவு நல்ல இனிப்பான பழம், எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு போகவா, வேண்டாமேன்னு யோசிக்கும். இத மொத்தத்தையும் கொண்டு போயிடலான்னு வேடன் அங்க இருந்து பழங்குடி மக்கள் எல்லாம் வரும்போது இந்த பானையோட தூக்கிட்டு போனா என்னன்னு இழுத்தா உள்ள பெரிய பெரிய கற்கள் வச்சாக்கும் பானையை செய்யறாங்க, வெயிட். அப்பவும் இருதயம் சொல்லுவோம், அந்த பழத்தை அதுல போட்டுட்டு பேசாம ஓடி போயிருங்க.
இல்ல சரி முடிஞ்சதை எடுத்துருவோன்னு அந்த பழம் ஒரு சீப்பையாவது எடுத்துருவோன்னு நல்ல இறுக்கமா பிடிச்சிருக்கும். பிடிச்சு வெளியே ட்ரை பண்ணோம். பழங்குடியினர்கள் பின்மண்டையில தான் அடிச்சு குரங்க கொல்லுவாங்க. அதுக்கு பிறகு அழகா சுட்டு சாப்பிடுவாங்க. அவர்களுக்கு பிடித்த உணவு குரங்கு. யூடியூப்ல போய் போட்டு பாருங்க. அந்த குரங்கு அவ்வளவு அழகா கிளீன் பண்ணி நல்லா சாப்பிடுவாங்க. ஒழுங்கு மரியாதையா அந்த பழத்துக்கு ஆசைப்படாம இருந்திருந்தா ஜாலியா இந்த மரங்கள்ல சுத்திட்டு கிடைக்கிறத சாப்பிட்டு நல்லா இருந்திருக்கலாம். இருதயம் விடல. அந்த பழம் வேணும் வேணும்னு அதை ஆசைப்பட்டு நின்னதுனால யாரும் அதை பிடிச்சு வைக்கல. அந்த பழத்தை கீழே போட்டா கை வெளியே வந்திருக்கும். இருதயம் விடல. கொஞ்சம் இனிப்பா இருக்கும்ல, கொஞ்சம் நல்லா தானே இருக்கும். அப்படியெல்லாம் யோசித்ததுனால குரங்கு ஃப்ரை ஆகி எல்லாருக்கும் வயிற்றுக்குள்ளேயும் போற நிலைமைக்கு ஆயிடுச்சு. வாழ்க்கையே போச்சு. ஒருவேளை என்ன இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை இருதயத்திலிருந்து விட முடியாது. ஆசைதான், விடுறதுக்கு எல்லாம் ஆசைதான். ஆனா முடியாதுன்னு பிடிச்சு வச்சுட்டு இருந்தீங்கன்னா இருதயத்தை காண்கிற ஆண்டவர் இருதயத்தை பார்க்கும்போது அங்க ஒரே குப்பை குளமா இருக்கும். ஒருவேளை ஆண்டவர் இந்த நாள்ல உங்களை உணர்த்துறாருன்னா ஏசப்பாவுடைய சமூகத்துல ஆண்டவரே உங்க சந்தோஷம் எனக்கு வேணும். ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க? மறுபடியும் வாசிக்க யோவான் 16வது அதிகாரம் 22வது வசனம். அது போல இதுவரைக்கும் துக்கம் அடைந்தீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்துவேன். உங்க சந்தோஷத்தை ஒருவனும் ஒரு பணமோ பானையோ உங்க சந்தோஷத்தை எடுத்துக்கொள்ளாம பாத்துக்கங்க. நாவினாலோ இருதயத்தினாலோ என்ன காரியம் இருந்தாலும் இந்த நாள்ல ஏசப்பாட்ட சொல்லுங்க, எல்லாம் வச்சிருவேன் ஆண்டவரே, என் இருதயத்தை பார்க்கிற நீங்க அதை முழுமையாய் சந்தோஷப்படுத்தணும். என் சந்தோஷத்தை ஒருவரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லாம்